இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 5, 2025 5/4/2025 தமிழ் குரோதி வருடம் பங்குனி மாதம் 22ஆம் நாள் சனிக்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதும். வளர்பிறை அஷ்டமி திதி இரவு 7:28 வரை. அதன் பிறகு நவமி திதி. சித்த யோகம். விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று அசோகாஷ்டமி, வாஸ்து நாள். இன்று வாஸ்து பூஜை செய்வதற்கு உகந்த நாள். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சனி, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. இன்று இரவு 11:26 சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதன் காரணமாக இரவு 11:26 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு அதாவது 11:26 PM தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. இன்று இரவு 11:26 வரை 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனால் ஒரு விதமான பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால. ஆனால் இன்னைக்கு ராத்திரி 11:26 மேலே சந்திரன் செவ்வாய் சேர்க்கையின் காரணமாக ராசிநாதன் செவ்வாய் நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு மன பலத்தையும் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளையும் எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புதிய முடிவுகள் காரணமாக வேலையில் புதிய மாற்றமோ அல்லது வேலையில் புதிய முயற்சியோ எடுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அது வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. மாலைக்கு பிறகு அதாவது இரவு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வேலை விஷயத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். கூட ஒர்க் பண்ணுறவங்கலாம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஏன்னா சப்தமஸ்தானாதிபதி விரயத்தில் உச்சமாக இருக்கிறதுனால அயல்நாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக புதிய நண்பர்கள் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கான்கிரீட் ஸ்டெப் எடுப்பீங்க, கான்கிரீட் தைரியத்தோடு எடுப்பீங்க. இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சக நண்பர்களின் ஒத்துழைப்பும் ஆதாயத்தை ஏற்படுத்தும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியாக அல்லது அரசியல் ரீதியாக உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டு சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை வாய்ப்பில் முன்னுரிமை ஏற்படும். மாலைக்கு பிறகு உங்களுக்கு வெளியூர் பிரயாணம் இருந்ததுன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவசரப்பட்டு அன்ரிசர்வ்டெல்லாம் போயிடாதீங்க. அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். ரிஷப ராசி. 2ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் வருமானத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி வாக்குச்சாதுரியத்தை மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இரவு 11:26 சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். திருமணமான தம்பதிகளுக்குள் வேற்றுமை இருந்ததுன்னா இந்த வேற்றுமை மறைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். மீண்டும் உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை வழியில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ஆனால் என்ன, அனாவசியமாக ஒன்றா உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் சண்டை போடணும், இல்லாட்டி கோவப்பட்டு வருத்தப்படுற மாதிரி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். அதுவும் குறிப்பாக அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகிறதுனால நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்குச்சாதுரியத்தை பயன்படுத்தி உங்களுடைய எதிரிகளை
சமாதானப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குடும்பத்தில் பண தேவைகளுக்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. ராசியில் இருக்கிற குரு வியாபாரத்தில் வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு. இன்று மாலைக்கு பிறகு நற்செய்திகள் வரும். குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை வரை வார்த்தைகளால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்கு தேவையில்லாமல் திட்டு சண்டை எல்லாம் நடக்கும். ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே அனுகூல பலன்கள் ஏற்படும். செலவுகள் குறையறதுக்கோ அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தன லாபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. மிதுன ராசியில் இருக்கிற சந்திரன் இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு. அலுவலக ரீதியாக அல்லது திருமண விஷயத்தில் உங்களுக்கு எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இளம் வயது ஆண் பெண்கள் நண்பர்களால் ஆதாயத்தை பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அவர்களுக்கு ஏற்படுத்தின செலவு, அதாவது அவர்களுக்காக நீங்கள் சேர்ந்து செய்த செலவு இன்று ஆதாயத்தை ஏற்படுத்தும். இரவு 7 மணிக்கு மேலே உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தவறான வார்த்தை பிரயோகங்களை மட்டும் தவிர்த்துட்டா போதும். மற்றபடி எந்த விதமான கெடுதலும் இல்லை. அலுவலக ரீதியாக உங்களுக்கு பெருசாக வளர்ச்சி இருக்காது. ஏதோ ஒரு வரவேண்டிய நல்ல வளர்ச்சியில் தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு பதவி உயர்வில் தொய்வு ஏற்படும். அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்களில் சில தேவையற்ற கடன்களுக்கு கையெழுத்து போடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் குடும்பத்தில் தாயாருடன் சற்று மனஸ்தாபம் ஏற்படும் அல்லது உடன்பிறப்புகளுடன் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரிகள் வீண் பேச்சுக்களை ஏற்படுத்தி உங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பாங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் மாலைக்கு பிறகு குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் நாள். கடக ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கார். இன்று இரவு 11:26 வரை. அதனால் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்களின் மேல் படிப்போ அல்லது இளைய சகோதரர்களின் திருமணத்திற்காகவோ நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இரவு 11 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது தன்னம்பிக்கை அதிகரித்து நண்பர்கள் உதவி அல்லது திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்தக்கூடிய சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும். அதாவது ராத்திரி 12 மணிக்கு வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுவீங்க, ஆனால் வெளியில் பேச முடியாது. சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் வீட்டில் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான முயற்சியில் இழுபறி நிலைமை ஏற்பட்டிருந்துன்னா இப்போ அது சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெரிய மனிதர்களின் சந்திப்பின் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பகல் வேளை அவர்களுக்காக நீங்கள் காத்து கிடக்க வேண்டியது இருக்கும். அதனால் நேர விரயம் ஏற்படும். இரவு 8 மணிக்கு மேலே அவர்கள் மூலமாக பெரிய மனிதர்களின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுக்கு இன்று மாலைக்கு பிறகு நற்பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தந்தை வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள், அது விவசாய பிஸ்னஸோ இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸோ, அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அஷ்டம சனி பாதிப்புகளிலிருந்து விடுதலை கிடைக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதியும் குடும்ப நிம்மதியும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை பலன்களால் சங்கடங்களை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு எதிராக பேசினவங்களே, உங்களை பற்றி தப்பாக பேசினவங்களே உங்களை பற்றி பெருமையாக பேசி குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமான வருமானம் அதிகரிப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லைங்க, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் உங்களுக்கு வேலை ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ராத்திரி 11:30 மணி வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் இன்றைக்கி ராத்திரி 11:30 மணிக்கு மேலே சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு உங்களுடைய 3ஆம் இடத்தை
செவ்வாயின் பார்வை ஏற்படுறதுனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். திடீர் மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். காரிய வெற்றி ஏற்படும். ஆனால் இந்த காரிய வெற்றி திடீர் சந்தோஷத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்களின் மூலமாகவும் ஆதாயம் ஏற்படும். இரவுக்கு மேல் செலவுகள் ஏற்பட்டாலும் அது வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 4 கிரக 5 கிரக சேர்க்கை உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் பெருசாக பாதிப்புகள் இன்றைக்கி இல்லை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படும். இரவு 11 மணி வரைக்கும் சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு திரவிய லாபம் ஏற்படும், பொருள் லாபம் ஏற்படும், பதவி லாபம் ஏற்படும். இரவு 11:30 மணிக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்கு ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு வெற்றியை தரும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமான வருமானம் அல்லது லாபங்கள் அல்லது வியாபாரம் வெற்றியை தரும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகளே உங்களுக்கு பாதிப்புகள் இன்ஃபேக்ட் ஒன்று சொல்ல போனால் நீங்களே உங்களுக்கு எதிரியாக செயல்படுவீங்க. அதாவது நீங்களே சில விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட வம்புக்கு இழுத்து வாயை கொடுத்து வம்புக்கு இழுப்பீங்க. இது மனஸ்தாபத்தை அதிகப்படுத்துமே தவிர ஒற்றுமையை ஏற்படுத்தாது. அதனால் உங்களுக்கு தேவையற்ற அவமானங்கள் ஏற்படும். அதாவது மரியாதை குறைவு ஏற்படும். நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, ஆனால் கிடைக்காது. எதிர்பார்க்காத இடத்துலேருந்து மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் பெருசாக லாபம் ஏற்படாது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. மூத்த சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இரவு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு ஆதாய செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 11:30 மணிக்கு மேலே சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். கடனை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள். கன்னி ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்திலலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு திரவிய லாபம் தனலாபம் ஏற்படும். மூத்த சகோதரர்களுடனான மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்று இரவு 11:30 மணிக்கு மேலே சந்திரன் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வந்து சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமான உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்களேன்ட்டு அவசரப்பட்டு கை நீட்டிடாதீங்க, கையேந்திடாதீங்க. அது நாளைக்கு உங்கள் பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நாளைக்குன்னா உடனே நாளைக்கு இல்லை, இப்போதைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க அல்லது உங்களுக்கு நெருங்கிய வட்டத்தில் அவச்சொல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைக்கிறதுக்கு உண்டான என்ட்ரி பாஸ் இப்போ நடக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. மாலைக்கு பிறகு உங்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை, ஆனால் தாயார் கூட மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வீணாக அவங்கக்கிட்ட வம்புக்கு இழுத்து அவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசுவீங்க. கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்தும். இரவு 11:30 மணிக்கு மேலே உங்களுடைய பேச்சு தான் உங்கள் கௌரவத்தை குறைக்கிற மாதிரி இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வேலைக்காக மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வியாபாரத்துக்காகவும் சரி, உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் சரி, இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் அலைச்சலை ஏற்படுத்தும். அலைச்சல் மட்டும் இல்லாமல் உங்களுடைய கௌரவத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு அலைச்சல் மட்டுமல்லாமல் நேர விரயமும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். துலாம் ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அலுவல் ரீதியாக உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். எதிரியாக செயல்பட்ட அத்தனை நபர்களும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 2-7 கூடிய அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால முன்கோபத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை துணையின்
அந்த உடல் ரீதியான சோர்வை உதாசீனம் செய்வீர்கள் அல்லது கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கோபப்பட்டு பேசுவீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தேவையில்லாத பிரச்சனையில் நீங்கள் மூக்க நுழைச்சிக்கிட்டு தேவையில்லாமல் சிக்கலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இன்று உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்பட்டு பின் சரியாகும். மாலைக்கு பிறகு, அதாவது இரவு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அலுவலக ரீதியாக பரபரப்புடன் செயல்பட்டு கடைசி நேரத்தில் வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் பரபரப்புடன் செயல்பட்டு உங்களுடைய மரியாதையும் பதவியையும் காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக இன்று வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் எடுத்த காரியத்தில் நீங்கள் எடுத்து வச்ச அந்த காலை வச்சு உங்களுக்கு பதவியை பெறுவதற்கு முயற்சி எடுப்பீங்க. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இரவு 11 மணிக்கு மேலே சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, சந்திரமங்கல யோகம் 4ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக தாயாரின் ஆரோக்கியம், உங்களின் ஆரோக்கியம், வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்கள் பண விரயத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க சில தேவையற்ற விமர்சனங்களை முன்வைப்பார்கள். அதற்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நேர விரயம் மட்டுமல்லாமல் மனசில் ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 11:26 சந்திரமங்கல யோகம் ஸ்டார்ட் ஆகுது. அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும், சுகத்தை தரும், வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியை தரும். விருச்சிக ராசி, இன்று இரவு 11:26 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் இன்று பகல் வேளையில் எடுத்துடாதீங்க. நீங்கள் எடுத்தால் அது நஷ்டத்தை ஏற்படுத்தும். தவறான புரிதல் காரணமாக பண விரயத்தை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலைக்கு மேலே கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா பல நல்ல செய்திகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். குழந்தைகள் பற்றிய செய்திகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். இது எல்லாமே சாயந்தரம் 7 மணிக்கு மேலே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் யாராவது ஒருத்தரை இரிட்டேட் பண்ணுவாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்கள் பேருக்கு கெட்ட பேர் வாங்குற மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள். உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை மேலதிகாரிகள்கிட்ட போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இது எதுவும் உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவும் ஏற்படுத்தாது. இரவு 11:30 மணிக்கு மேலே சந்திரமங்கல யோகம் ஏற்படுது. அதனுடைய தாக்கம் இரவு 8 மணிலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும். அது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். மனசில் ஒரு விதமான தைரியத்தையும் ஒரு விதமான சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய எதிரிகளுக்கு இது சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி. ஆனாலும் இன்று மாலைக்கு பிறகு உங்களுக்கு நற்செய்திகள் வரும். உங்களுடைய எதிரிகளின் வாயை அடைக்கக்கூடிய வகையில் பணத்தை கொடுத்து செட்டில் செய்வீர்கள். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 11:30 மணிக்கு மேலே உங்களுக்கு நற்செய்திகள் வரலாம். அதாவது எப்படிப்பட்ட நற்செய்தினா, அதிர்ஷ்டம் வரக்கூடிய வகையில் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இரவு 11:30 மணி வரைக்கும் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படும். வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்கள் நிம்மதியை குலைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் வாங்காத கடனை கட்டுற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலை. ஆனால் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகாது. அதனால் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். எதிரிகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இரவு 11:26 மேலே சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால ராசிநாதன் நீச்ச பங்கமாகும் பொழுது உங்களுக்கு மனதைரியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று பகல் வேளையில் நண்பர்களால் ஆதாயத்தை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நண்பர்கள் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய உறவுகளின் காரணமாகவும் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இரவு 11:23 மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால் பகல் வேளையில் முக்கியமான வேலை எதுவாக இருந்தாலும் முடிச்சுக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையற்ற கமிட்மெண்ட்ஸை கொடுத்து இன்றைக்கி ராத்திரி 11:12 மணிக்கு மேலே யாருக்கிட்டேருந்தாவது திட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டேங்கிறாங்க சார்னு புலம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையாக இருங்க.
வீட்டில் அனாவசியமாக ஆர்குமெண்ட் வச்சுக்காதீங்க. எங்கேயாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே வீட்டில் திரையை வந்து அது உங்களுக்கு மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அதிகரிப்பு சங்கடமான அதிகரிப்பின் காரணமாக மனசலனம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேண்டாத பேச்சுக்களை பேசி உங்களுக்கு எதிரிகளுக்கு பாரமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி தேவையில்லாமல் திட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை. பகல் வேளையில் நண்பர்களால் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தொழில் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை 8 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் மட்டுமல்லாமல் நண்பர்கள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் கடன் கேட்டிங்கன்னா பெருசாக கடன் எதிர்பார்க்க முடியாது. ராத்திரி 11:30 மணிக்கு மேலே வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். நண்பர்கள்ட்ட வாங்கின கடனை வீட்டுக்கு தெரியப்படுத்திடுவாங்க. அது உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் அமோகமான சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயர் பதவியில் இருக்கிறவங்க IAS IPS அந்த மாதிரி பதவியில் இருக்கிறவங்க போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று இடமாற்றம் சார்ந்த விஷயங்களில் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். கடந்த கால நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். மகர ராசி 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இது உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரமங்கல யோகம் இரவு 11 மணிக்கு மேலே ஏற்பட்டாலும் சாயந்தரத்திலேருந்தே உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அதுவும் வேலை ரீதியாக தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் வெற்றியை தந்து வருமானத்திற்குண்டான வழியை அடிகோலக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் உங்களுக்கு இருந்து வந்த மன சலனங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். மாலைக்கு பிறகு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதுசாக கடன் வாங்குவீங்க. ஆனால் அது எதுக்காகனா உங்களுடைய புதிய வியாபாரத்துக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த அல்லது மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்காக கடன் வாங்குவீங்க. இந்த கடன் வசதி உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமல்லாமல் கௌரவத்தையும் உயர்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது நண்பர்களின் உதவிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அதாவது நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலை. நானே இங்கே கடன் வாங்கிட்டு இருக்கேன், ஆனால் உனக்கு தேவையா, நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பரோபகார உதவியை செய்வதன் மூலமாக நன்மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மாலைக்கு பிறகு எந்த நபர் உங்களுக்கு வேலையில் பிரச்சனை பண்ணாரோ அதே நபர் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். கும்பராசி ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் வளர்பிறை சந்திரன் இருப்பது குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு வம்ச விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இறுக்கமான சூழ்நிலை இலகுவாகுவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மாலைக்கு பிறகு அதாவது இரவு 8 மணிக்கு மேலே உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது எதிரிகள் சார்ந்த இடங்களுக்கு செல்லும் பொழுது இரவு 8 மணிக்கு மேலே எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. அதுவும் நீங்கள் பெண்களாக இருந்தால் இரவு எங்கேயாவது பணி முடிந்து வீட்டுக்கு திரும்பும்போது யாராவது ஆண் நண்பருடன் தகுந்த பாதுகாப்புடன் பயணிப்பது நல்லது. இன்னைக்கு யாரையும் ரிஸ்க் எடுக்காதீங்க, கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தினரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது சாயந்தரம் 8 மணி வரைக்கும் அந்த தேவையில்லாத விமர்சனங்கள் இருக்கும். ஆனால் சாயந்தரம் 8 மணிக்கு மேலே அது உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. பகல் வேளையில் யார் கூட பிரச்சனை வரும்னா ஒன்றா உங்கள் குழந்தைங்க கூட இல்லாட்டி உடன்பிறப்புகள் கூட சங்கடம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுத்து வருமானத்தை ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் நிலம் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் அந்த நிலம் சார்ந்த வியாபாரத்தில் நஷ்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி நிலம் சார்ந்த எந்த ஒரு வியாபாரம் டீல் பண்ணுறதா இருந்தாலும் எச்சரிக்கையோடு பேசுகிறது நல்லது. எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மீன ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்காரு. வளர்ச்சின்னா உங்களுக்கு உத்தியோக ரீதியாக வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்காரு.
ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வீடு மாற்றம், இடமாற்றம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படாது. ஆனால் தேவையில்லாத அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் அலைச்சல் ஏற்படுத்தும். வெளியூர்ல இருந்தீங்கன்னா உங்க சொந்த ஊருக்கு போற மாதிரி இருக்கு. இந்த அலைச்சல் காரணமாக இன்று நேர விரயம் அல்லது பொருள் விரயம் ஏற்படும். அதே சமயம் அலுவலகத்துல அபிஷியல் என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்ற சூழ்நிலை இருக்கு. வருமானத்தில் இன்று தொய்வு ஏற்படுகின்ற, தேவையற்ற பேச்சுக்களினால் மரியாதை குறைவு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குழந்தைகள் மட்டும் இல்லை, பங்காளி சண்டை, பங்காளி சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனைன்ட்டு ஏகப்பட்ட மனஸ்தாபங்கள் இருக்கும். எல்லாத்துக்கும் நீங்கள் தான் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணணும். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தலை சார்ந்த பகுதிகள் அல்லது பின்கழுத்து சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண் சார்ந்த பகுதிகளில் திடீர் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுவும் இரவு 11 மணிக்கு மேலே கண்ணில் ஏதாவது எரிச்சல், கண்ணில் பூச்சி விழறது, கண்ணிலேருந்து ரத்தம் அல்லது கண்ணீர் வழியிறது போன்ற விஷயங்கள் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.